லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி கிருஹ்யானந்தம் சாஸ்தாரம் பிரமாண்யம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக அன்பர்களே, டிஜிட்டல் நம்முடைய தரிசனம் டிஜிட்டலுடைய இனிய நேயர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நாள்தோறும் ஐயப்பனுடைய அருள் அவதாரங்கள், அவருடைய பிறப்பு, சபரிமலை தோன்றியதன் நோக்கம், ஏன் இருமுடி எடுக்கின்றோம், குருசாமி கன்னிசாமி, ஐயப்பனுடைய வழிநடை சரணங்கள் என்ன, ஐயப்பனுடைய பூஜை என்ன, ஏன் சன்னிதானத்தில் நெய் அபிஷேகம், மணி கட்டுதல் என்று பல்வேறு செய்திகளை பார்த்திருக்கிறோம், பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஏராளமான நேயர்கள் தரிசனம் டிஜிட்டலில் நாங்கள் ஐயப்பனுடைய வரலாறுகளை, பெருமைகளை, சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்று நீங்கள் பதிவிடுவதும், பலருக்கும் அதை பகிர்ந்து அளிப்பதும், ஷேர் பண்ணுறதும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒட்டுமொத்த எங்கள் குழுவின் சார்பாக ஐயப்ப பக்தர்களுக்கு நாங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஐயப்பன் யார், அந்த ஐயப்ப சன்னிதானத்தினுடைய சிறப்பு என்ன, அங்கு இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப உருவத்தினுடைய மேன்மை என்ன என்பதை பற்றி எளிய முறையில் பாமரருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க இருக்கின்றோம். வரலாறு, இதிகாசம், புராணம் சொல்வதை சுருக்கி கரும்பு சக்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாற்றை போல உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிவ விஷ்ணுவினுடைய மோகினி அவதாரம்தான் ஐயப்பன். சிவ விஷ்ணுவின் மோகினி அவதாரம்தான் ஐயப்பன். அந்த மோகினி அவதாரத்திலே மகிஷமுகியை வதம் செய்வதற்காக ஐயப்பன் தோன்றியதுதான் புராணத்தினுடைய கதை. அதன் பிறகு பம்பை நதிக்கரையில் குழந்தை பாலகனாக அவர் தோன்ற, பந்தளத்தினுடைய அரசன் ராஜசேகர மன்னன் அவரை எடுத்து வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்க, அதன் பிறகு மகாராணிக்கும் பிள்ளைப்பேறு உண்டானதால் பட்டம் யாருக்கு சூட்ட வேண்டும் என்ற இடர்பாடு வர, மந்திரியின் சூழ்ச்சியால் மகாராணி மதிமயங்கி தனக்கு தலைவலி என்றும் மருத்துவர் உதவியோடு தலைவலியை தீர்ப்பதற்கு புலிப்பால் கேட்க, தாயின் தலைவலியை தீர்ப்பதற்காக புலிப்பாலை கொண்டு வருவேன் என்று ஐயப்பன் புறப்பட்டு மகிஷமுகியை வதம் செய்து அழுதா நதிக்கரையில் புலிக்கூட்டத்தோடு சிவகணங்களை புலிக்கூட்டமாக மாற்றி வந்து எல்லோரையும் மெய் சிலிர்க்கச் செய்த வரலாறு தான் ஐயப்ப வரலாறு. அதன் பிறகு தனக்கென்று ஒரு ஊர், தன்னாடு, தன் மக்கள் என்பதைப் போல ஒரு அம்பை எடுத்துவிட, அந்த அம்பு இருக்கக்கூடிய இடத்தில் தனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஐயப்பன் வேண்டுகோள் வைக்க, அவர் வேண்டுகோளை நிறைவேற்றும் விதமாக மன்னன் ராஜசேகரன் கட்டியதுதான் ஐயப்பன் கோயில் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்வது. அந்த ஐயப்பன் கோவிலுடைய சிறப்பு என்ன? 18 படிகளை கொண்டது ஐயப்பன் கோவில், ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தது. அந்த படியினுடைய சிறப்பு என்ன என்பதை வரும் நாட்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன். இந்த பந்தளத்து வேந்தன், வன்புலி வாகனன், வனத்தில் இருப்பவன், நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பனை காண்பதற்கு 18 படிகளை கடந்துத்தான் நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் சன்னிதானத்தில் பார்க்கின்றோமே, அந்த ஐயப்பனுடைய முழு உருவச் சிலை இருக்கிறதே, அது 1950 முன்பு கொஞ்சம் சிதலப்பட்டதால், வழிபாடுகள் அபிஷேகத்தால் கொஞ்சம் சேதப்பட்டதால் 1950 பிறகு தமிழ்நாட்டில் இருந்த புகழ்வாய்ந்த பாரம்பரிய பின்னணிக்கு சொந்தக்காரர் PT ராஜன் என்பவர் ஒரு முழு உருவ சிலையை உண்டு செய்து தமிழகம் முழுக்க நகரங்கள் தோறும் பெரிய தேர் திருவிழா போல ஐயப்பனை எடுத்து வந்து பவனி அடைத்து வந்து திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டில் கொடுத்த வரலாற்று பதிவு இருக்கிறது. இன்றைக்கும் சபரிமலை சன்னிதானத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஐயப்பன் தமிழ் சமூகத்தில், தமிழகத்தில் தமிழரால் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு பெரிதினும் பெருமை சேர்ப்பது. அந்த ஐயப்பனுக்கு ஆரம்ப காலத்தில் சென்றவர்கள் 1950, 60, 70, 80 வரைக்குமே, இப்போ 3வது வருடம் போகிறவங்க 3வது படியில் தான் தேங்காய் உடைச்சு போவாங்க. 7வது வருடம் 7வது படியில். இப்போ தான் அது தங்கக்கூரை வேயப்பட்டு சின்ன கடுத்த பெரிய கடுத்த சுவாமியினுடைய அருகிலே இருக்கக்கூடிய கல்லில் உடைத்து செல்கின்றோம். இப்போது நாம் பார்க்கக்கூடிய தர்மசாஸ்தா ஒரு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு. இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடியது யார் என்றால் திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டு. தமிழகத்தில் எப்படி திருக்கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகிக்கிறதோ
அதுபோல சபரிமலை சன்னிதானத்தை திருவங்கூர் தேவசம் போர்டு, அதாவது கேரளாவிலே இருக்கக்கூடிய திருவங்கூர் தேவசம் போர்டு தான் திருக்கோவிலை பராமரிக்கக்கூடிய உள்ளடக்கிய ஆளுமை மிக்க ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் கீழ் இந்த திருக்கோயில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பனை தரிசிப்பதற்குத்தான் நாம் ஒரு மண்டலம் விரதமிருந்து மாலை அணிந்து காலை மாலை சரணங்கள் சொல்லி கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டும் கட்டி பொய்யின்றி மெய்யோடு நெய்கொண்டு போகக்கூடிய ஐயப்பன் தமிழகத்திலே உருவான ஐயப்பன் என்பது சிறப்பு. ஐயப்பன் விஷ்ணு மோகினி, சிவ விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து மகிஷமுகியை வதம் செய்து தனக்கான ஆலயத்தை தானே உருவாக்கி கொண்டு பொன்னாபரண பெட்டியில் இருந்த அணிகலன்களை எடுத்து வந்து மகர சங்கராந்தி தினத்தன்று அணிவியுங்கள் என்று அவரே சொன்னதுதான் அவருடைய அருள் புராண இதிகாச வரலாறு என்பதை தெரிந்து புரிந்து கொண்டோம். இனி பயணத்தை நாளை தொடங்குகிறோம்.